நேற்று கூட ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரங்கத்திற்குள் வந்துவிட்டார் என்பதற்காக பல்லாயிரம் மக்கள் கூடி அவரை நெருக்கடிக்கின்ற பொழுது ஒரு பெண் 35 வயது பெண் உயிரிழந்திருக்கிறார். கூட்டமாக போய் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த இந்தியாவிற்கு ஒன்றும் புதிதில்லை. ஆனால் அந்த பொழுதுபோக்கு அல்ல அரசியல் என்பதனை புரிந்து வைத்திருக்கக்கூடிய பரம்பரை தான் திராவிட வரலாறு தெரிந்த பரம்பரை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். அந்த புறா இன தலைவன் சொன்னான், உன் குட்டிக்கு என்னன்னு சொல்லி அனுப்புன வேட்டைக்கு. அவ சொன்னா, அந்த தாய் சொன்னா, வேட்டைக்காரங்கிட்ட பத்திரமா இருந்துக்கோ. எந்த வேட்டைக்காரன்? குறி வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் கிட்ட பத்திரமா இருந்துக்கோன்னு சொன்ன. தப்பு செஞ்சிட்டியே, ஏன் அவனை வேட்டைக்கு அவனை வெளியில அனுப்பாத, கூப்பிடவன. போய் அந்த தாய்ப்புறா அந்த இளைய புறாவை கூட்டு வந்துருச்சு. தலைவன் முன்னால் விட்டுச்சு. தலைவன் சொன்னான், நீ வெளியில் போக போகிறாய் என்று சொன்னால் 2 விஷயங்களை தெரிந்து கொண்டு போ. வேட்டை தெரிந்த வேட்டைக்காரனை விட நாம் மிக ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வேட்டை செய்ய தெரியாத, அம்புக்கு குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம். ஏன்னா அவனை தானே அடிக்கிறான்னு நீ இருப்ப. ஏன்னா அவன் அம்பு அங்கதான் இருக்கும். 23ஆம் எண் புலிகேசி மாதிரி அது இங்க வந்து சென்று வேட்டை தெரிந்த, அம்புவிட தெரிந்த வேட்டைக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என் மக்களே. அதே போல வேட்டையே தெரியாமல், அம்பு விடவே தெரியாமல் காட்டிலே வந்து நிற்கிறார்களே, அவர்களிடத்தில் இன்னும் ஜாகிரதையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் அபாயகரமானவர்கள். எந்த கருணாகத்திற்கு பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா, அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா என்ற அவசியம் கிடையாது என்று திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, எழுந்து நில்லுங்கள். அடுத்த இதோ வருகிறது, நமக்கான தேர்தல் வருகிறது, சந்திப்போம். நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முறியடிப்போம் என்று சொல்லி தூக்கி நிறுத்த வேண்டுமா இல்லையா? அதற்கான வாய்ப்பு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.